ராஜாக்களை தாழ்த்து ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். என்னாலே ராஜாக்கள் ஆள்கை செய்து வருகிறார், என்னாலே நியாயாதிபதிகள் நீதி செய்து வருகிறார்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனம். பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறார், பவுலு சிறைச்சாலையில இருக்கிறார். அவர்கள் எப்போதாவது தங்களுக்கு உதவி வேண்டும் என்று எந்த ராஜாவின் இடத்திலாவது சென்று கேட்டார்களா? இல்ல அதிகாரிகளிடத்தில் சென்று கேட்டார்களா? அவர்கள் யாரை நம்பியிருந்தார்கள்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை வாசிங்கள். இந்த உலகத்தின் இருளின் வல்லமையிலிருந்து நம்மை ரட்சித்தது யாரு? இப்ப யாருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் இருக்கிறோம்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் ராஜ்யத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். ஆனா சரீரம் இந்த உலக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது. ஆனால் ஆவி ஆத்மா இயேசுவின் அன்பின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது. இதெல்லாம் யோசிக்கணும். தேவ பிள்ளைகள் நன்றாக படிங்கள் வேதத்தை. இஸ்ரேல் நாட்டை அழிக்க வேண்டும் என்று பல நாடுகள் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது. அதை அழிக்க முடிகிறதா? ஏன் அழிக்க முடியவில்லை? அதற்கு கர்த்தர் சகரியா 2:5 நான் அவர்களுக்கு அக்னி மதிலா இருந்து அதன் மத்தியில மகிமையாய் எழுந்தருளுவேன். யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் என்றால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இஸ்ரேல் தேசத்திற்கு. ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காத போகும். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னது யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டவே அழிக்க முடியல பாருங்க. குறைந்தபட்சம் 1 கோடி மக்கள் இருப்பாங்க. அந்த 1 கோடி மக்களை எத்தனையோ நாடுகள் அழிக்கணும் என்று முயற்சி செய்கிறார்கள், ஆனா முடியவில்லை. இந்த உலகத்தினுடைய எல்லா செல்வமும் அதிகாரமும் இன்டர்நெட், கூகுள், பேஸ்புக் எல்லாமே யாருடைய கையில் இருக்கிறது? யூதர்களுடைய கையில் இருக்கிறது. அவர்களை மீறி எதுவுமே செய்ய முடியாது. ஏன் அப்படி கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சந்ததி அது. நாமும் இப்போது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனுடைய சந்ததி. கர்த்தர் தான் ஒவ்வொரு நகரத்தையும் பாதுகாக்கிறார். ராஜாக்களுக்கே பாதுகாப்பு கர்த்தர் தான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அதிமுகவில் இருந்தேன், பிறகு திமுகவில் இருந்தேன், அதற்கு பிறகு பாமகவில் இருந்து வந்தவன் தான். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாரையும் நான் சரிசமமாக பார்க்கிறேன். யாரையும் எதிராளி என்று பார்ப்பதே கிடையாது. எனக்கு எதிரியே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு எதிரி யார் தெரியுமா? பிசாசு மாத்திரம்தான். இந்த உலகத்தில் உள்ள எந்த ராஜாவும் எனக்கு எதிரி கிடையாது. பிஜேபி எனக்கு எதிரி கிடையாது, அதிமுகவும் எனக்கு எதிரி இல்லை, திமுகவும் எனக்கு எதிரி இல்லை, டிவிக்கவும் எனக்கு எதிரி கிடையாது, சீமானும் எனக்கு எதிரி இல்லை, பாமகவும் எதிரி இல்லை, காங்கிரசும் எதிரி இல்லை. எனக்கு எதிரி யார் என்றால் சத்ரு, பிசாசானவன் மாத்திரம்தான். பவுல் என்ன சொல்கிறார்? நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லோரும் யாரு? மாம்சத்துக்குரியவர்கள், ரத்தத்துக்குரியவர்கள். அவர்களோட நமக்கு போராட்டம். அவர்களுக்கு பின்னாக கிரி செய்கிற பொல்லாதாவிகள், அசுத்தாவிகள், சாத்தானுடைய சேனை. அந்த பொல்லாதாவிகளை இனம் கண்டு துரத்தினால் தேசம் சமாதானமாக இருக்கும், பட்டணம் சமாதானமாக இருக்கும். பிலிப்பு சமரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு சென்று கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். இருந்த அசுத்தாவிகள் அநேகருக்குள்ளே வெளியேற்றப்படுகிறது. பிறகு அந்த பட்டணமே மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. ஒரு கிராமமும் ஒரு பட்டணமும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த இடத்துல கிரி செய்கிற ஆவிகள் என்ன என்பதை கண்டு கொள்ள வேண்டும். எந்த ஆவி கிரி செய்கிறது அதை இனம் கண்டு துரத்தினால் அந்த பட்டணத்திலே சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். ஜனங்களுக்குள்ள மதவெறியையும் ஜாதி வெறியையும் இனவெறியையும் தூண்டி வருவது யார்? பிசாசு, சத்துரு, லூசிபர். நாம் அவனை தான் பார்க்க வேண்டுமே தவிர ராஜாக்களை பார்க்கவே கூடாது. தானியேல் ஜெபிக்கும் பொழுது வானத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது. எங்க நடந்தது பாருங்க. உதவிக்காக மீகாவேலின் தூதனை அழைக்கிறார் காப்ரியேல். அங்கு யாரோடு யுத்தம்? இந்த உலகத்தின் ராஜாவோடா? இல்ல, சத்துருவோடு, பிசாசோடு. நம்முடைய யுத்தம் இந்த உலக அரசாங்கத்தோட கிடையாது. அதை முதலாவது தெய்வ பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ளுங்கள். எனக்கு எதிரானவர் யார் என்றால் சத்துரு தான், பிசாசு தான். பவுல் சொன்னது போல நமக்கு போராட்டமே சத்துருவோடு தான், மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. எந்த கட்சி வரட்டும் தமிழ்நாட்டில் அவர்கள் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியாது. ஒவ்வொரு நபருக்கு ஒரு போலீஸ் தர முடியாத அரசாங்கம். ஆனால் ஒவ்வொரு நபருக்கு பரலோகம் ஒரு தூதனை நமக்கு பாதுகாப்பாக தேவன் வைத்திருக்கிறார். கொலோசியர் 3:3 சொல்கிறது, நீங்கள் மரித்தீர்கள், இப்போது உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்கிறது?
தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை, பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நாம் எல்லோரும் யார்? ஆண்டவருடைய ஆடுகள், இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். இப்ப நாம் யாருடைய கரத்தில் இருக்கிறோம்? தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சட்டங்களுக்கு கீழ்ப்படி, அதுதான் நம்முடைய வேலை. அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியும், அதுதான் நம்முடைய வேலை. ராஜாக்களுக்கு கீழ்ப்படியும், அதுதான் நம்முடைய வேலை. ஆனால் இந்த கட்சி தான் நமக்கு பாதுகாப்பு, இந்த கட்சி வந்தாதான் நமக்கு பாதுகாப்பு என்று வேதம் சொல்லவே கிடையாது. அப்போஸ்தலர்களும் அப்படி சொல்றது கிடையாது. யாரு சத்துருவாக நாம் பார்க்கிறோமோ அவர்களை கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன்! ஹல்லேலூயா. God bless you.